ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, அம்மா ஊருக்கு வந்துட்டோன்னு சொல்லியிருந்தேன் நேற்று பதிவிலேயே. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும், எப்பவும் பார்த்துட்ருக்கிற ஆளாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குமே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று கிளம்பியிருந்தோம் இல்லைங்களா? கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8:30 மணி அப்படிங்கும்போது வந்தாச்சுங்க. மாமா வீட்டுக்கு தான் முதல்ல வந்திருந்தோம். அக்கா மாமா வீட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நான் தான் டீ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் மட்டும் செய்ய சொன்னாங்க அக்கா பருப்பு ரசம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வாழைத்தண்டு பொரியல் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் அதுதான் செஞ்சுருந்தேன். சரி, இங்கே பாருங்கள், எங்கள் மாமாவும் அக்கா அதுக்கப்புறம் தம்பி எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் வந்தோன்னையும் பார்த்திங்கன்னா அந்த டீ கேக்கு அதுக்கப்புறம் ரொட்டி இன்னும் என்னென்னமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிடத்தான் முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பதிவில் பார்த்திங்கன்னா நான் அன்பை பற்றி பேசியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் காரியவாதி சந்தர்ப்பவாதின்னு ஒரு 2 வார்த்தை சொல்லியிருந்தேன். அது நம்மளோட தங்கச்சி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சொல்கிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது காயப்படுத்தி இருந்தது அப்படின்னா முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா என்னை அன்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது உங்கள் மனசு காயப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எனக்குமே புரியுது. ஏன்னா நானுமே வேறு ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது சந்தர்ப்பவாதியோ இல்லை யாரோ எப்படி இருந்தாலும் அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு கூட நானுமே கூட யோசிப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நான் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் எடுத்துக்கணும் அப்படின்னு நானுமே கேட்டுக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோஸில் நானுமே கொஞ்சம் கவனமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். யாரோட மனசையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது. அந்த மாதிரியான ஆள்கள் நம்ம கண்ணில் பட்டாலும் கூட அதையும் கடந்து நாம் அன்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதைத்தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்திருந்தேன். ஆனால் அது எந்தளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. சரி, அதை சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் பேசுகிற விஷயங்களில் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக அந்த டவுட்ஸையுமே நான் கிளியர் பண்ணுறேன். யார் எப்படி இருந்தாலும் நாம் அன்புள்ள நெஞ்சம் கொண்டவங்களாகவே இருப்போம். அதுதான் இந்த உலகிற்கு தேவை, நமக்குமே அதுதான் தேவை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு இந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்அப் ஆகிட்டு மாமா வீட்டில் சாமி கும்பிட்டுருந்தோம். நான் பாப்பாங்கள்லாம் தான் கும்பிட்டோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். நாளைக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18க்கு நாம் என்னென்ன சிம்பிளான முறையில் என்னென்ன நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆடி 18 அப்படின்னாவே நீர்நிலைகள், காவிரி ஆறு, அந்த மாதிரி நம்மளுக்கு நீர் ஆதாரத்துக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் நாம் கொண்டாடுவோம். ஆடி பெருக்கு அப்படின்னா அந்த நீர்நிலை எந்தளவுக்கு பெருகி வருதோ அந்தளவுக்கு தான் நாம் தாவரங்களுக்கெல்லாம் சரி நீரெல்லாம் அந்த வளம் பெருகி நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக நீர்நிலைகளுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நான் எங்கள் பாட்டி ஆடிப்பெருக்கு அப்படின்னாவே நீர்நிலைகளுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் நீர்நிலைகளில் நீராடிட்டு அதுக்கப்புறம் நன்றி செலுத்திட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஏன் அந்த மாதிரி போகிறாங்கன்னு எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியல. இப்போ தான் கொஞ்ச நாளாகவே எனக்கே தெரியுது. பழமை தொன்று தொட்டு நம்மளோட வழி வழியாக
வந்து இதை மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அது எதுக்குன்னே தெரியாமல் நம்மளுமே செஞ்சுருக்குறோம். இப்போ வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாம் அந்த மாதிரி போக முடியல அப்படின்னாலும் கூட வீட்டில் நம்ம தண்ணி பிடிக்கிற பைப் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த பைப்புக்கு வந்து நாம் வந்து பொட்டெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு பூ வச்சு ஒரு தீப ஆராதனை இந்த மாதிரியெல்லாம் காட்டி அதை கூட நாம் வந்து நம்மளோட நீர்நிலையாக நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் ஆடி பெருக்கன்னைக்கு நாம் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் பெருகும்னு சொல்லுவாங்க. அது தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எளிய வழிபாடு அப்படின்னா நாம் வந்து உப்பு மஞ்சள் தூள் இந்த 2 மட்டும் கூட நாம் வாங்கி வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு கூட நாம் வந்து வழிபாடு செய்யலாம். இது வந்து எளிமையான ஒரு வழிபாடு. நான் வந்து எப்போவுமே இதை தாங்க ஃபாலோ பண்ணுவேன். என்னால் எது முடியுதோ இல்லையோ இந்த மாதிரி போன வருஷம் கூட பைப்புக்கு தான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, கல் உப்பு, மஞ்சள் தூள் இது மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தேன். வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் நம்ம வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கலசத்தில் நீர் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச எளிமையான முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கயிறு வந்து மாற்றுறது அப்படிங்கிறதுமே நம்மளோட வழக்கத்தில் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. நானுமே பார்த்திங்கன்னா தாலி கயிறாவது மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து செய்யும்போது அந்த வீடியோஸ் வந்து எடுத்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு உண்டான நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:15லேருந்து 10:15 வரைக்கும். அப்படி அந்த நேரத்தில் செய்ய முடியல, ஒரு படப்பெல்லாம் போட்டு கும்பிட்றவங்களும் இருப்பீங்க. இப்போ வந்து முன்னோர்களுக்காகவும் அந்த நாளில் வந்து அவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் படப்பில் வந்து ஒரு வாழை இலை போட்டு சாப்பாட்டில் ஒரு இனிப்பு காரம் இதெல்லாம் வச்சு பழங்கள் எல்லாமே வச்சு வழிபடுறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினாலும் கூட 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே நம்ம வந்து அந்த மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம தாலி கயிறு மாற்றிக்கலாம். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய வழிமுறைகள். இது வந்து நான் ஓரலாக தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்ச நான் சொல்லியிருந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை செஞ்சு மனநிறைவோடு இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே வந்து மனநிறைவாக கொண்டாடி நம்மளையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி சமுதாயத்தையும் சரி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். எல்லோரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுமே நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரி எல்லாருக்காகவுமே வேண்டிக்கிட்டு மன நிறைவோடு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வீட்டில் தான் நான் வந்துட்டு தீபமெல்லாம் ஏற்றி வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு அலங்கரிச்சிட்டு சாமி கும்பிட்டேங்க. இந்த பெருசாக ஒரு மேடம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் எண்ணெய் வச்சு எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி கேமராமேன் வந்து அவங்க தான். அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் மண் தரை இருந்தது, அதில் வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இங்கே இருந்திருந்தோம், மதியம் வரைக்கும். அது மதியத்துக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். அம்மா வீட்டில் வந்து அம்மா, அண்ணா, அண்ணி அண்ணன் குழந்தைங்க பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அண்ணா அண்ணி எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அம்மாவும் இங்கே வந்து பனியன் கம்பெனி தாங்க நிறையா இருக்கும், ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் நிறையா இருக்கும். அங்கே தான் போகிறாங்க அண்ணாவும் அண்ணியும். அதுக்கப்புறம் பாப்பாங்க தான் வந்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து முகத்தை காட்டுறதுக்கே காட்ட வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க 2 பேருமே. எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு 2 பேர்த்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபேஷனாக இருக்கிற பிள்ளைங்களை பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அண்ணா வீட்டோட பூஜை அறை. அவங்க வந்து அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க போல். நெய்வேத்தியமெல்லாம் படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற மாதிரியே வழிபாடெல்லாம் செஞ்சுருந்த மாதிரி இருந்தது. அந்த இது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஆப்போசிட்டாக ஃபேஷனபுளாக 2 பேர்த்த பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பொண்ணு அண்ணனோட இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்களா அந்த பொண்ணு தான் இருந்துட்டு உங்களுக்கு என்னத்த குறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
என்னால் நம்ப முடியல. நம்மள மாதிரியே வந்து இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதையெல்லாம் அப்படியே வீடியோவில் எடுத்திருந்தேன். இதுதான் வந்து அண்ணாவோட வீடு. அண்ணாவும் ஒன்றா இருக்காங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் எந்த ஒரு வேலையுமே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2-3 தட்டு மட்டும் இருந்தது. சரி, அதையாவது ஒரு வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருப்பேன். சொர்க்கமே என்றாலும் அம்மா வீடு மாதிரி வருமாங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்தது. மைண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்னு ஒரே பரபரப்பாக இருக்கும். இங்கே வந்து என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் வந்து அண்ணாவோட வீடு வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம வீடு இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் 2 வீடு இருக்கும். அம்மாவுக்கு ஒன்று அண்ணாவுக்கு ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டிட்டாங்க. இந்த பைப்லேருந்து தண்ணி வர்ற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைப்பேன். பக்கத்துலேயே இருக்கணும். நான் வந்து எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்லேயெல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து சமையல் செஞ்சுட்டு கூட ஒன்றுனா கூட பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருந்தோம். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சிருந்தாங்க. அண்ணி தான் வந்து பொரிச்சிருந்தாங்க. இப்படி தான் போயிட்டுருந்தது. அக்கா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து வாழைத்தண்டு பொரியல், அந்த பருப்பு ரசம் இதெல்லாம் தான் சாப்பிட்ருந்தோம். அங்கேயும் விட்டு வர்றதுக்கு மனசில்லை. இருந்தாலும் இருக்கிறது 2 நாள். வெள்ளிக்கிழமை வந்தோம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் தான் இருக்குது. திங்கக்கிழமை மறுபடியும் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் அப்படின்னு மாற்றி மாற்றி இருந்துகிட்ருக்கோம். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நான் வந்ததில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நம்மளுக்குமே வந்து நம்ம அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உறவுகளோட ஒரு கூடி இருக்கிறதும் சரி, நம்ம போய் பார்த்துட்டு வர்றதும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவலாவிய ஒரு இன்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து மனமார்ந்த ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்த கருத்துக்களும் சரி, நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதையுமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னுமே என்னை மாற்றிக்கிட்டு நல்ல நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். நேற்று வந்து தங்கச்சி சொல்லும்போது உண்மையிலேயே நம்மளோட வீடியோஸ்க்கு வியூஸ் போகாததுக்கு காரணம் இந்த மாதிரி அன்பான ஒரு ஆளாகவே பார்த்துட்டு நாம் வந்து திடீர்னு வேறு யாராவது பற்றி பேசும்போது அது வந்து உங்களுக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதையுமே நான் வந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ணன் பொண்ணுங்களோடையும் சரி, அதுக்கப்புறம் பூஜா அக்காவோட பேத்திக அவங்க கூடையெல்லாம் நல்லா வந்து விளையாண்டுருந்தாங்க. என்னை வந்து எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணலைங்க. இங்கே வந்துட்டு அதுவே நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா என்னை சுற்றியே தான் வருவாங்க மேடம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா என்னை வந்து எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணல. நல்லா இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறுக்குமே வந்து நம்ம வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. தவறுகள் செஞ்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதனால் நான் எந்த விதமான கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு தான் நானுமே ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களுமே நீங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு கற்றுக்கிட்டு நல்ல விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னா நாம் வந்து எப்போவுமே நம்ம சொல்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நாம் வந்து அழகாக சொல்லி இது பண்ணணும். தவறான புரிதல்களை வந்து ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் சொல்ல வந்த விஷயம் வேறு, அந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டதுனால அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காயப்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் வந்து அம்மாவோட கிச்சன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தட்டுங்க. இது அம்மாவோட வீடு, அந்த பக்கம் அண்ணா வீடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.